கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தை இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், 1வது அதிகாரத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள், அதனுடைய பின்னணியும் பார்த்திருப்பீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இருந்து நாம் கடந்து செல்வோம். இது மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். முதல் 2 வசனத்தை முதலாவது நாம் கவனிக்கப் போகிறோம். இந்த வசனம் ஆதலால் என்று ஆரம்பிக்கிறது. ஆகவே ஆதலால் என்று ஆரம்பித்தால் இது அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு கடிதத்தை தான் அதிகாரங்களாக எங்களுக்கு வேதத்தில் பிரித்து எங்களுக்கு இலகுவாகுவதற்காக செய்திருக்கிறார்கள். ஆகவே ஆதலால் என்று சொல்லும்போது அதற்கு முன்பு என்ன சொல்லப்பட்டது என்று நாம் வாசித்தால் அறிந்தால்தான் ஆதலால் என்பது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆதலால் என்ன சொல்ல வருகிறார்? ஆதலால் என்றால் 27ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களினால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி என்று அவர் பேசுகிறார். அடுத்தது அதிலே சொல்லுகிறார், அந்த 27ஆம் வசனத்தின் கடைசி வரையிலே, சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த மேலே நாம் வாசித்த வசனங்களிலே நாம் அவதானித்த ஒரு காரியம், ஒரு மனம் சபையிலே காணப்பட வேண்டும். நீங்கள் ஒரே ஆவினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் வேலை நீங்கள் செய்து கூட போராடி எதிர்க்கிறவர்களாலே நீங்கள் மருளாதபடி, அப்படி என்றால் நீங்கள் பயப்படாமல். ஆகவே சபையிலே நீங்கள் ஐக்கியமாயிருங்கள். 2வது பயப்படாதீர்கள். தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது நீங்கள் பாடுபடுவீர்கள். அவர் சொல்ல வருகிற காரியம், நீங்கள் பாடுபடுவதினால் பயந்து போக வேண்டாம். நீங்கள் பாடுபடுவதினால் ஐக்கியத்தை விட்டுவிட வேண்டாம். பாடுகள் உண்டு, பாடுகள் வரும். ஏனென்றால் நாம் அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அவர் 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது சொல்லுகிறார் ஆதலால். அப்படி என்றால் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தாலும் என்ன சொல்லுகிறார் இப்பொழுது பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இது என்ன உண்டானால் என்று சொல்லும்போது இது சற்று வித்தியாசமான ஒரு வாக்கியம் போல தென்படலாம். உண்டானால். ஆகவே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த முதலாம் வசனத்திலே இருக்கிற காரியம் இருக்கிறபடியினால் அது உண்டானால். உண்டானால் என்று சொல்லும்போது அவை இருந்தால், இப்பொழுது நாங்கள் உதாரணமாய் சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் வேதத்தை படிப்பீர்கள். அதனுடைய அர்த்தம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் பைபிளை படிக்க வேணும். ஆகவே இந்த முதலாம் வசனத்திலே ஆறுதல் உங்களுக்கு இருக்கிறது, அன்பிலே யாதொரு தேறுதல் உங்களுக்கு இருக்கிறது, ஆவியிலே ஐக்கியம் இருக்கிறது, உருக்கமான பட்சம் இரக்கங்களும் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதினால், இல்லாவிட்டால் உண்டானால், இல்லாவிட்டால் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால், உங்களுக்கு அன்பை கொடுத்திருக்கிறபடினால், ஆறுதலை கொடுத்திருக்கிறபடினால், ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறபடினால், இதெல்லாம் இருக்கிறபடியினால், அவர் ஏற்கனவே உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் தந்தபடியினால், 2ஆம் வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த முதல் வசனத்திலே கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்தபடினால், எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் ஏக சிந்தையாய் இருக்கலாம். ஒரே சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க உங்களால் முடியும். என்ன சொல்ல வருகிறார் என்றால், எத்தனை பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனமாய் இருக்க முடியும். ஏன்? மேலே சொல்லப்பட்ட அந்த காரியங்களை கர்த்தர் 1ஆம் வசனத்தில் அருளி இருக்கிறபடியினால். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் அதே போல் சபைக்கும் இது உபயோகமாக இருக்கும்.
அத்தோடு சொல்லுகிறார், என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்படி என்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது போல, பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் நான் மனாசே, ஜோயானா, சுசேனா, என்னுடைய 3 பிள்ளைகள் மனாசே, ஜோயானா, சுசேனாவை எடுத்துக்கொண்டால் 3 பேரும் 3 விதம், 3 ரகம், 3 விருப்பங்கள், 3 வித்தியாசமான எண்ணங்களுடையவர்கள். ஆனால் அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்தால் சண்டைதான், பிரச்சனைகள். அதே நேரம் ஒரு நாளோ 2 நாள் அது அவர்களில் ஒரு ஆள் வெளியே போயிருந்தால், சொல்லுமே மனாசே 2 நாள் வெளியே போய் வேறு யாருடையாவது இருந்து விட்டு வந்தால், ஒரு ட்ரிப் போனால் 2 நாட்களுக்கு வீடு பாழாய் போய்விடும். அப்பொழுது அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மனசு இல்லையே, அண்ணா இருந்தால் தொந்தரவு தான், ஆனால் இல்லாமலும் மேலாது. அதை தான் இந்த பரிசுத்த பவுல் இந்த இடத்துல சொல்ல வருகிறார். என்னவென்றால், நாங்கள் ஒரு குடும்பம். பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும். சபையில் ஊழியங்கள் சில சொல்வார்கள், சபையில் ஊழியங்கள் ஈடுபட்டால் பிரச்சனை இருக்கும், ஆகவே ஒதுங்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து போயிடுவோம். அது நீங்கள் குடும்பம் இல்லை என்பது அர்த்தம். அதை பவுல் எதிர்க்கிறார். பவுல் சொல்லுகிற காரியம், ஏக சிந்தையாயிருங்கள், அன்புள்ளவர்களாயிருங்கள், இசைந்த ஆத்துமாக்கள், ஒன்றைய சிந்தியுங்கள். இதையெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும் என்றால் முதல் வசனத்திலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால். வேகமாய் போகிறேன், அது கொஞ்சம் நேரம் எடுத்துவிட்டு நினைக்கிறேன். ஆகிலும் இவை உங்களுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் ஒரே விதமாக இருக்காவிட்டாலும், ஒரே எண்ணங்கள் இல்லாவிட்டாலும், கர்த்தர் கொடுத்த இந்த சில ஆசீர்வாதங்களின் நிமித்தம் நாம் அன்பாய் இருக்கலாம், ஒன்றாய் இருக்கலாம். இப்பொழுது 3வது வசனம் 4வது வசனத்தை கவனமாய் பாருங்கள். ஏனென்றால் இந்த அதிகாரத்திற்கு அந்த 2 வசனங்கள் தான் அடித்தளம், பேஸ், அதுதான் அடித்தளம். அதை வைத்து தான் இந்த முழு அதிகாரத்தையும் பவுல் பேச போகிறார். 2 காரியங்களை பவுல் காட்டுகிறார். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ் என்று சொல்லலாம். எதிர்மறை, நேர்மறை. எதிர்மறை என்று சொல்லும்போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை. நீங்கள் எதை செய்தாலும் வாதினால், வாதம் பண்ணி சண்டை பிடித்து எனக்கு ஊழியம் தானு கேட்டு செய்யக்கூடாது. சண்டை பிடித்து வீண் பெருமைனால் நீ செய்யாமல். அடுத்தது, நான் நடுவில் இருக்கிற வார்த்தையை நான் விட்டு வாசிக்க போகிறேன். மனத்தாழ்மையை விட்டு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண வேண்டும். அது பாசிட்டிவ். இதை செய்ய வேண்டாம், இதை செய்யுங்கள். முதலாவது, எதை செய்ய வேண்டாம்? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்ய வேண்டாம். செய்யாமல். செய்ய வேண்டியது என்னது? பாசிட்டிவ். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். ஆனால் அதுக்கு நடுவிலே மனத்தாழ்மை என்ற வார்த்தை இருக்கிறது. அதுதான் பாலம், பிரிட்ஜ். இவை 2க்கும் இடையிலே பாலம். அதை நான் இந்த பாடங்களை நான் அநேகருடைய ஸ்டடீஸை படித்து, கமெண்ட்ரிஸை வாசித்து, அநேகருடைய கருத்துக்களை எடுத்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆகவே இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மனத்தாழ்மை என்ற வார்த்தையை நான் பர்பிள் கலர், எனக்கு விருப்பமான ஒரு கலர், பர்பிள் கலர்களே நான் அதை வட்டமாய் கோடிட்டு இருக்கிறேன். வட்டம், ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கிறேன். ஏனென்றால் அதுதான் இந்த 2 காரியத்துக்கும் இடையில் இருக்கிற பாலம். 2வதாக, இந்த முழு அதிகாரத்துக்கும் இருக்கிற அடித்தளம் இந்த மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை குறித்தான் இந்த முழு அதிகாரத்திலேயும் அவர் பேசுகிறார். முதல் அதிகாரத்திலே அவர் வேறு தலைப்புகளிலே பேசினார். இந்த அதிகாரத்தில் மனத்தாழ்மையை குறித்து தான் அவர் பேச போகிறார். யார்? இந்த பரிசுத்த பவுல். அதனால்தான் அதற்கு ஒரு மாடல், மனத்தாழ்மைக்கு ஒரு மாடல் என்ற வார்த்தை எனக்கு தெரியாது தமிழில் எப்படி என்று. அதாவது ஒரு ரோல் மாடல் என்று சொல்வார்களே. ஒரு பில்டிங்கை கட்டும்போது அதற்கு முன்பதாக ஒரு பில்டிங்கை போல ஒரு காரியத்தை செய்வார்கள். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, உதாரணம் அல்ல, முன்னுதாரணம் இல்லை, ரோல் மாடலாக இயேசு எப்படி மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார் என்பதை 5ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் காண்பிக்கிறார். அதன் பின்பதாக அவர் கடவுள், அவர் மனிதனாய் வந்து அவர் தாழ்மையாக இருந்தார் என்று சிலர் யோசிக்கிறபடினால் உலகத்தில் இருக்கிற 2 பேர் உதாரணம் எடுக்கிறார். தீமோத்தேயுவையும் எப்பாப்ராதீத்துவையும் எடுக்கிறார். 19 இருந்து 24 வரைக்கும் தீமோத்தேயுவை குறித்தும், 25 முதல் 30 வரைக்கும் எப்பாப்ராதீத்துவை குறித்து அவர் பேசுகிறார். ஆகவே முழு அதிகாரத்தில் மனத்தாழ்மை குறித்து தான் பேசுகிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை கர்த்தர் பவுல் காண்பிக்க போகிறார். இப்பொழுது இந்த வசனத்தை கொஞ்சம் அவதானிப்போம். என்றால் இதுதான் இந்த அதிகாரத்துடைய பேஸ். ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, அதான் பாலம், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண வேண்டும். இப்போ ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுவது என்று சொல்லும் போது இதை நாம் பிழையாக புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால்
நாங்கள் எப்படி செய்வது? இன்னொருவரை என்னை விட மேலானவர் என்று நினைப்பது எப்படி என்று எண்ணம் வரலாம். உதாரணமாக படித்த ஒருவர் படிக்காத ஒருவரை பார்த்து அவர் என்னை விட பெரியவர் அப்படி என்று எண்ணுவதை குறித்து அல்ல பவுல் பேசுவது. படித்தவரோ வேறு எதுவுமே இருக்கலாம். இல்லாட்ட ஒரு டேலண்ட், ஒரு நல்ல மியூசிக் ப்ளே பண்ணக்கூடியவர் இன்னொருவரை பார்த்து அவர் என்னை விட மியூசிக் ப்ளே பண்ணக்கூடியவர் அப்படி என்று நினைக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மியூசிக்கே தெரியாமல் இருக்கலாம். என்னை விட நான் நல்லா பாடுகிற ஒருவராக இருந்தால் பாடாத ஒருவரை பார்த்து அவர் என்னை விட பாடுகிறவர், நீங்கள் கோயரில் நடத்துங்கன்னு சொல்ல முடியாது. அது அல்ல இதனுடைய அர்த்தம். மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் என்றால் நீங்கள் அவர்களை சேவியுங்கள் என்று அர்த்தம். நீங்கள் அவர்களை சேவியுங்கள். அந்த நான் சொன்ன உதாரணத்திலிருந்து ஒன்றை எடுத்தால், படித்த ஒருவர் தான் மற்றவரை தன்னை விட மேன்மையாக எண்ணுவது எப்படி என்றால் அவருக்கு பணிவிடை செய்வது. சில நேரம் சபைக்கு படிக்காத ஒருவர், அறவே ஒன்றும் தெரியாத ஒருவர் வருகிறார். ஆனால் அவருக்கு ஒரு சேரை போட்டு, வாங்க பிரதர் உட்காருங்க, அவருக்கு நாங்கள் பணிவிடை செய்வது, அவருக்கு நாங்கள் உதவி செய்வது. அப்படி செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம்? எங்களை விட அவரை நாம் மேன்மையாக எண்ணுகிறோம். நாம் படித்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் அவரை மேன்மையாக எண்ணுகிறோம். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே இட்ஸ் அபவுட் சர்விங். நான் மற்றவர்கள் என்னை சேவிப்பதல்ல, நான் மற்றவர்களை சேவிக்கிறது. அதுதான் இதனுடைய அர்த்தம். அதுதான் மற்றவர்களை என்னை விட மேன்மையாக எண்ணுவது என்பதனுடைய அர்த்தம். அதை விட மற்றவர்கள் என்னை விட டேலண்ட்டை பொறுத்தவரையிலே அவர்கள் அதிகம் அப்படி என்று எண்ணுவதில்லை. என்றால் சில நேரம் எங்களுக்கு அவர்களை விட டேலண்ட் கூட இருக்கலாம், திறமைகள் கூட இருக்கலாம், ஊழியம் அதிகமாக இருக்கலாம். ஆகவே மற்றவர்கள் என்னை விட அதிகம் நினைக்க வேண்டும் என்று இல்லை. அது ஒரு மாயமான தாழ்மையாக மாறிவிடலாம். இப்பொழுது 4ஆம் வசனத்திலே அவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக. அதுதான் இது. அதாவது அவன் எப்பொழுதுமே எல்லாரும் என்னை கவனிக்க வேண்டும், என்னை சேவிக்க வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னை விசிட் பண்ண வேண்டும், என்னை ஆறுதல் படுத்த, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக. அதுதான் இது. அதாவது மற்றவனை என்னை விட மேன்மையாக கருதுவதென்றால் அவருக்கு என்ன தேவை, நான் எப்படி அவரை சேவிக்கலாம், நான் எப்படி அவருக்கு உதவி செய்யலாம், நான் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், மற்றவர்கள் எப்படி எனக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள் என்பதல்ல, நான் எப்படி பிரயோஜனமாக இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு சபைக்கு வருகிறவர்கள் புதிதாய் வரும்போது அவர்கள் ஒரு அநேக எதிர்பார்ப்புகளோடு வரலாம். ஆனால் பழையவர்கள் ஆன பின்பதாக வசனத்தை படித்து வசனத்தில் வளரும்போது மற்றவர்கள் என்னை சேவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் கால் பண்ணால் நீங்கள் கால் பண்ணியிருந்தால் நான் கால் பண்ணியிருப்பேன். அப்படி அல்ல, நான் சேவிக்கிறேன். நான் அப்படித்தான் மற்றவர்கள் எங்களை விட மேன்மையாக என்பது. அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் இறங்கி போகிறேன், நான் செய்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை. இப்பொழுது உதாரணத்தை அவர் உதாரணத்தை மாடலை வைக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அதாவது இயேசுவுக்கு என்ன சிந்தை இருந்தது அது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இப்பொழுது விளக்கப்படுத்துகிறார். என்னவாம்? 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படி என்றால் தேவனுக்கு சமமாய் அவர் இருந்த போதும் அதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல், அது என்னுடையது தானே, நான் தேவன் தானே, அப்படி என்று அவர் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி எம்டி பண்ணினார். அதாவது தனக்குள் அவ்வளவு தெரிந்திருந்தும் அவ்வளவு அறிந்திருந்தும் எல்லாவற்றையும் அவர் ஒன்றும் தெரியாதவரை போல வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, எத்தனை ஆச்சரியம், மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து. நான் இதை பிள்ளைகளுக்கு நேற்று முந்தினால் விளக்கப்படுத்தி கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவம் செய்யாதவர். அவர் தேவனாய் இருந்தபோது மட்டுமில்லை, பூமியிலே வந்து ஒரு மனுஷனாய் கூட அவர் தவறு பண்ணது இல்லை. அப்படிப்பட்டவர் தன்னுடைய பலவீனம் உள்ள பெற்றோராகிய யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தாரே. அதுதான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறினார். இவற்றை அதிகமாய் பேச நேரமில்லை, இதை நீங்கள் தியானித்து பாருங்கள். அவர் மனுஷர் 8ஆம் வசனம் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம், சும்மா மரணம் இல்லை, சிலுவை மரணம். அதாவது இதனுடைய அர்த்தம் சிலுவை என்று சொல்லும்போது அவமானம். அவர் சும்மா நார்மலாக சாகையில் அரை நிர்வாணமாக சிலுவையிலே அரைந்து
அவ்வளவு பேருக்கு முன்பதாக அவமானப்படுது. இப்போ நாங்கள் சில நேரம் சொல்லுவோமே இல்லையா, சில நேரம் விசுவாசிகள் சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் தனியாக ஏசி இருந்தால் பரவாயில்ல, அது 3 பேர் இருந்தாங்க, அந்த 3 பேருக்கு முன்னாலே நான் அவமானப்படுத்திட்டீங்க. இயேசுவுக்கு நடந்தது என்ன? முழு உலகத்துக்கு முன்பதாகவும் அவர் அவமானப்படுத்தப்பட்டு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். திரும்ப உங்களுக்கு நான் பழக்கம் இல்லாவிட்டால் இப்பொழுது அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பைபிளில் இப்பொழுது அதை இடத்துல ரவுண்ட், நானும் இந்த இடத்துல ஒரு பர்பிள் கலரால் மறுபடியும் ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கேன். எனது தாழ்த்தினார். நாங்கள் படித்து கொண்டிருக்க தலைப்பும் அது தானே, மனத்தாழ்மை. ஆகவே அவர் தன்னை தாழ்த்தினார். ஆதலால் என்று சொல்லும்போது மேலே இருக்கிறது. இப்படி அவர் செய்தபடினால், தன்னை தாழ்த்தினபடினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் புதலத்தோர் பூமியின் கீழ் அவனுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். என்ன நடக்கிறது? அவர் உயர்த்தப்பட்டார். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் கிடைத்தது. வானோர், பூலோகத்தார், பூமிக்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால் படியிடத்தக்கதாக அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? ஆதலால். என்ன ஆதலால்? அவர் தன்னை தாழ்த்தினபடினால், மனத்தாழ்மையாக இருந்தபடினால் உயர்த்தினார். நீங்களே எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்காக லூக்கா 14வது அதிகாரம், மன்னிக்கவும், லூக்கா 14வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே இதே காரியத்தை பார்க்கிறோம். 18வது அதிகாரம் 13-14 வசனங்களிலும் இதே காரியத்தை பார்க்கிறோம். 14வது அதிகாரம் 10-11 வசனங்கள், 18வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இவற்றில் என்ன பார்க்கிறோம்? ஒருவன் தன்னை தாழ்த்தினால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். இந்த லாஜிக்கை, இந்த காரியத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் இதை ஆயத்தப்படுத்தும் போது என்னுடைய மைண்டில் ஓடின காரியம், உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் நல்லதுன்னு யோசிக்கிறேன். நீங்களாகவே உங்களை உயர்த்துவது நல்லதா, இல்லாவிட்டால் கர்த்தரே உங்களை உயர்த்துவது நல்லதா? உங்களுக்கு பதில் தெரியும். கர்த்தர் எங்களை உயர்த்துவது தான் பெஸ்ட். ஆகவே கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனத்தாழ்மை உள்ளவர்களாய், ஒரு அடிமையே போல கருதப்பட்டாலும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் உங்களிலும் மேலாக கனம் பண்ணுங்கள். மற்றவங்களை சேவிங்க. அவங்க உங்களை மிதிக்கலாம், ஏசலாம், உங்களை புறங்கூறலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். இட்ஸ் ஓகே. உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இது வேதத்தினுடைய நியதி. இதை மாற்ற முடியாது. சரியா? ஆகவே இதை நீங்கள் அனுபவிப்பது நல்லது. இப்பொழுது இயேசுவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். ஆகவே ஏன் இது நடந்தது? 11ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக. நாம் எம்மை தாழ்த்துவது வெறுமனே நாங்கள் உயர்த்தப்படுவதற்காக மட்டுமல்ல, இதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக. 12ஆம் வசனம், 12-13 ஒன்றாக நாங்கள் படிக்க போகிறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்கள். திரும்ப பாருங்கள், ஆதலால் சொல்லுகிறார். ஆதலால் என்று சொல்லும்போது என்னது? மேலே சொல்லப்பட்ட உதாரணத்தின்படி மேலே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றதின்படி, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுங்கள் என்ற விட உங்களுக்கு தெரியும், பிரயாசம் என்றால் கஷ்டப்பட்டவர், பிரயாசப்பட்டு வேலை செய்கிறார், பிரயாசப்பட்டு படிக்கிறான், அதாவது முயற்சி எடுத்து படிக்கிறான். அது பவுல் சொல்லுகிறார், முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு என்ன செய்ய வேணுமா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்க. எங்களுடைய ரட்சிப்பு நாங்கள் பெற்றிருக்கிறோம், அது நிறைவேற, அது நிறைவடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தாழ்த்த வேண்டும். தாழ்த்துவது லேசான காரியமா? இல்லை, கஷ்டமானது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். இன்றையிலிருந்து நீங்கள் என்னத்துக்கு பிரயாசப்பட போகிறீங்க? நாங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போது பிரயாசப்படுவோம் இல்லை? என்னத்துக்கு பிரயாசப்படுகிறோம்? எங்களுடைய சரீர பருமனை குறைப்பதற்கு, நாங்கள் பாடி வெயிட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. அதே போல் இனிமேல் என்னத்துக்கு பிரயாசப்பட போகிறீங்க? எங்களுடைய தாழ்மையுள்ள சுபாவம் எங்களுக்குள்ள உண்டாவதுக்காக பிரயாசப்படுகிறோம். ஆகவே அப்படி மேலே சொல்லப்பட்டது போல கர்த்தர் எங்களை உயர்த்த வேண்டும் என்றால், ஆதலால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மைப்பட பிரயாசப்பட வேண்டும்.
அடுத்த வசனம், ஏன் நீங்கள் அப்படி பிரயாசப்பட வேண்டும் என்பது இப்போ திருப்பி சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் பிரயாசப்படும் போது, உங்களோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் போது, அதாவது ஆண்டவரை நான் ரட்சிப்பு இழக்கக்கூடாது, நான் ஊழியம் செய்யணும், தாழ்மையாக இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது சில நேரம் உங்களுக்கு ஒன்று விளங்கும். இது கட்டாயமாக விளங்க வேண்டும் எல்லாருக்கும். என்ன விளங்கும்? என்னால் முடியாது ஆண்டவரே, எனக்குள்ளே என் பெருமை என்னை விடுதில்லை ஆண்டவரே, எல்லாரும் இந்த பாதையிலே போகும், என் பெருமை என்னை விடுதில்லை, அங்கே தாழ்ந்து எனக்கு போக மனசு வருதில்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுமப்பா, என்னால் முடியாதுண்டு ஒரு ஜெபம் எங்கள் எல்லாருக்குள்ளே நிச்சயம் எழும்பும். ஆண்டவரை என்னால் தாழ்த்த முடியதில்லை, அவள் இவ்வளவு பேசிவிட்டு போனால் நான் எப்படி ஆண்டவரை போய் தாழ்த்துறது என்ற ஒரு ஜெபம், ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஏக்கம் வரும். அதனால்தான் 19ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே மன்னிங்கள் 13லே பவுல் அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். ஏனெனில் என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். என்னதாம் அந்த விருப்பம்? என்ன விருப்பம்? தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற விருப்பத்தையும், ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பத்தையும் உங்களிலே உண்டு பண்ணி அதன் செய்கையும் உங்களிலே உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை நல்ல ஒரு சுவிசேஷம் இது. ஆண்டவரே எங்களுக்கு அந்த விருப்பத்தையும் உண்டு பண்ணி எங்களுக்குள்ளே அந்த கிரியையும் உண்டு பண்ணுகிறார். எப்பொழுது? அவரை நோக்கி நாங்கள் ஆண்டவரை என்னால் முடியாது அப்பா அப்படின்னு சொல்லும்போது, பிரயாசப்படும் போது அவர் எங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தையும் ஒரு செய்கையையும் எங்களுக்குள் உண்டு பண்ணுகிறார். ஆமேன். பாருங்கள், இந்த வசனம் ஒரு ஆழமான வசனம். இதில் தனிய பிரசங்கம் எடுக்க முடியும். ஆகில நான் வேகமாய் கடந்து போகிறேன். இவற்றை நீங்கள் மெதுவாக தியானிங்கள். ரைட்டா? ஆகவே ஒரு ஊழியக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். 11வது வசனம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினால் உயர்த்தப்படுவான் என்பது வாக்குத்தத்தம். அதான் வாக்குத்தத்தம். நீங்கள் தாழ்த்தினால் உங்களை உயர்த்துவார். அது செய்வது எப்படி? அடுத்த லெவல் தாழ்மையாயிருந்து உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசப்பட வேண்டும். ஆனால் அதற்குரிய வல்லமை, பலன் தான் 13ஆம் வசனத்திலே விருப்பத்தையும் செய்கையும் அவர் எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். இப்பொழுது 14ஆம் வசனத்திலே வேகமாக போவோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அவர் சொல்கிறார், பவுல் சொல்லுகிறார், நான் ஓடினது, நான் கஷ்டப்பட்டது, ஊழியம் செய்தது வேஸ்ட்டுன்னு போகாதபடிக்கு இல்லையா? ஆகவே இது எல்லா ஊழியக்காரங்களுடைய விருப்பமும் அதுதான். நான் செஞ்ச ஊழியம், ஒரு நாள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், வேஸ்ட்டாக போகாதபடிக்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். என்ன சொல்லுகிறார்? சுடர்களைப் போல, வெளிச்சத்தைப் போல உலகத்தில் பிரகாசிக்கிற நீங்கள் எப்படி பிரகாசிக்கிறீர்கள்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. வசனத்தை ஒரு மனிதன் பிடித்து கொள்ளாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே சுடர்களைப் போல பிரகாசிக்க முடியாது. ரைட்? அவனுடைய வாழ்க்கையிலே சுடரை போல பிரகாசிக்க முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், பாஸ்டருடைய ஜெபத்தில் தான் ஓடுறாங்க, இல்லாட்ட வைஃபுடைய ஜெபத்தில் ஓடுறாங்க. அப்படி இருந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. நீங்கள் இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டே ஆக வேண்டும். வசனம் இல்லாதவன் சாப்பிடாமல் பட்டினி கிடந்து செத்தவனுக்கு சமன். ஆகவே வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்கிற நீங்கள் இப்போ 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னென்ன செய்ய வேண்டும்? கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே. அப்படி என்றால் நாங்கள் வாழுகிற ஜனங்கள் சந்ததி எப்படிப்பட்டது? கோணலும் மாறுபாடு. மற்றவங்களாம் உடுக்கிறது எப்படி? மற்றவங்களுடைய நடத்தை எப்படி? கோணல் மாறுபாடு. நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் ஸ்டைல். இல்லை, அவங்க கோணல் மாறுபாடாக இருக்கிறாங்க. அவங்கள் மத்தியிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்கள், எந்த தப்பும் எங்களை பற்றி சொல்லக்கூடாதவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அது சபை ஊழியங்களாக இருக்கலாம், சபையில் எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் இப்போ கொஸ்டின் பேப்பர் செய்கிறதா இருக்கலாம், பைபிள் ஸ்டடி படிக்கிறதா இருக்கலாம், முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். மனைவிமார் சமைக்கும் போது முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்க. செய்வதெல்லாம் செய்யுங்க. காரணம், நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்கிறபடினால. 17க்கு போகிறோம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய விசுவாசத்திலே, உங்களுடைய ஊழியத்தின் மேலே நான் ஊற்றப்பட்டு, நான் அப்படி வார்க்கப்பட்டு பானப்பழியை போல நான் இல்லாமல் போனாலும், நான் இதனால் நான் இழந்து போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பாருங்கள், அதுதான்
சந்தோஷம், ஒரு ஊழியக்காரருடைய சந்தோஷம் அதுதான். அதை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட சந்தோஷப்படுங்கள் சொல்லுகிறேன். நீங்களும் சந்தோஷப்படுங்கள் என்றால், நான் பிரயாசப்பட்டு, நான் ஊற்றப்படுகிறேன், நான் வார்க்கப்படுகிறேன், நான் தேய்ந்து போகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், ஆனாலும் நீங்களும் என்னோட சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்க போகிறீங்க இந்த ஊழியத்தின் நிமித்தமாக. 19 இருந்து 24 வரைக்கும் இப்பொழுது இன்னும் ஒரு உதாரணத்தை அவர் காட்டப்போகிற அவர் தான் தீமோத்தேயு. வேகமாய் பார்த்து கொண்டு போவோம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளையும் அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். யோசி சொல்லுகிறார், நான் கொஞ்சம் நம்பிக்கையாக உள்ளவனாக இருக்கிறேன், இந்த தீமோத்தேயுவை சீக்கிரம் உங்களிடம் அனுப்பேன் என்றால் உங்களுடைய செய்திகளையும் கொஞ்சம் கேட்டு நான் ஆறுதல் அடைய. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய ஆறுதல் விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க என்பதை அறியும் போது. தொடர்ந்து 20ஆம் வசனம், அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை ஏன் நான் தீமோத்தேயு அனுப்புகிறேன், உங்கள் காரியங்களை உண்மையாக விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. என்ன சொல்ல வருகிறார்? அதாவது என்னை போல உங்களை விசாரிக்கிறதுக்கு அவனை விட வேறு யாரும் இல்லை. தான் தீமோத்தேயு குறித்த ஒரு சாட்சி. அவன் உங்களை உண்மையாய் விசாரிப்பான். இன்றைக்கு உடன் ஊழியர்கள் அப்படி சொல்லக்கூடிய உடன் ஊழியர்கள் இருக்கிறோமா, உண்மையாய் விசாரிப்பார்கள். உண்மையான பாரம். சிலர் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக நான் கால் பண்ணிட்டேன், அவரோட எப்படியா கால் பண்ணி பேசுவோம், இல்லாட்டி தலையிடி அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசுகிறதுக்கு, உண்மையாக விசாரிக்கிறதுக்கும், ஐயோ இது ஆத்துமா, அவன் பைபிள் வாசிக்கிறான் இல்லையே, அந்த குடும்பத்தில் ஜெபம் இல்லையே, அவங்க கடவுளை தேடுறாங்க இல்லையே, அவங்களுக்கு கடவுளோட சுபாவம் உருவாகவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு பாரம் என்னை அன்றி அவனை அன்றி வேறு யாருக்கும் அது இல்லை என்று சொல்லுகிறார். 21 பாருங்கள் அந்த தீமோத்தேயுனுடைய உதாரணம். மற்ற எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார். மற்றவை எல்லாரும் என்ன செய்கிறார்? தங்களுக்குரியது. அப்படி என்றால் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் தங்களுக்குரியதும் தேடுகிறார்கள். என்ன தேடுகிறார்கள்? மேடை தேடுகிறார்கள், மைக்கை தேடுகிறார்கள். நான் விளையாட்டாக சர்ச்சில் சொல்வதுண்டு, எல்லாரும் அந்த ஒரு மைக்குக்காக சண்டை பிடிக்காதீங்க. வேணா காசு கிடைத்தால், பணம் கிடைத்தால் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு மைக்கை வாங்கி தரேன். உங்களுக்கு மைக் தானே வேணும், எல்லாரும் மைக்கில் பாடுங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் ஸ்டேஜையும் ஊழியத்தையும் விரும்புகிறோம். சில நேரம் அதை விரும்ப காரணமும் எங்களுக்காக. நான் யோசிக்கிற ஒரு காரியம், ஸ்டேஜையும் மைக்கையும் வாஞ்சிக்கிறவர்களுக்கு நான் ஊழியங்களை கொடுக்கிறது எனக்கு அவ்வளோ பிரியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு ஆத்தும பாரம், இந்த தீமோத்தேயுனுடைய சுபாவம், அந்த விசாரிக்கிறது, அந்த படித்து கொள்ளுகிற எண்ணம், இப்படி இருக்கிறவங்களுக்கு ஊழியம் கொடுக்கிறது பெட்டர், சிறந்தது என்று தான் நான் எப்பொழுதும் யோசிப்பது. ஏனென்றால் சில நேரம் எங்களை காட்டிக்கொள்ள தான் செய்கிறார்களோ, தங்களுக்காக, மற்றவர்களுக்காக, கிறிஸ்துவுக்காக அல்ல, தங்களுக்காக செய்கிறவர்களாகவும் இருக்கலாம். மற்றவர்கள் 21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடவில்லை, தங்களுக்குரியவைகளை தேடுகிறார். காணிக்கை கிடைக்கும், எனக்கு இப்படி கிடைக்கும், பேர் கிடைக்கும், என்ற ஃபோட்டோ வரும், தங்களை குறித்து தான் யோசிக்கும், மற்றவங்களை குறித்தோ கிறிஸ்துவை குறித்தோ யோசிக்கிறவர்கள் அல்ல. 22 ஆக இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட உடன் ஊழியர்கள் பலர் இந்த நாட்களிலே கர்த்தர் எங்கள் மத்தியில் எழும்ப வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதை கேட்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு உடைவு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது நறுங்குண்ட இருதயத்தோடு, ஆமாண்டவரே என்னை காட்டிக்கொள்ளுகிற செய்கிறதுக்கு உண்டு ராஜா, எனக்கு எப்பொழுதும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், நான் பாட்டு பாட வேண்டும், நான் ஸ்டேஜில் இருக்கேன், இந்த எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கிறது உடைங்க ஆண்டவரே, எனக்கு நான் உண்மையான மனத்தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி என்று எங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். நான் உயர வேண்டும். சிலர் சண்டை பிடிப்பார்கள், நாங்கள் ஊழியம் தரையில். நீங்கள் சண்டை பிடிக்கிறவங்க, மேலே உயரணும்னு நினைக்கிறவங்க, கர்த்தர் சொல்லுகிறபடி தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், ஆனால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்தப்படுவான். 22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது எல்லாருக்கும் தெரியும் அவனுடைய உத்தம குணம். ஏனென்றால் அவன் எப்படி ஊழியம் செய்தான்? அந்த தீமோத்தேயு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்த ஒரு பிள்ளை எப்படி அப்பாவுக்கு செய்யும் போது அது உண்மையாக செய்வானோ அதுபோல் அவன் செய்கிறான். அப்படிப்பட்ட அந்த தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இந்த தீமோத்தேயுக்குள்ளே இருந்தது. தீமோத்தேயு யோசிக்கல, நான் ஃபேமஸ் ஆக வேண்டும், என்னுடைய பேர் வர, நான் ஒரு சபை ஆரம்பிக்கட்டும், என்னுடைய பேரில் இந்த சபை ஆரம்பிப்போம், தீமோத்தேயு அண்ட் மினிஸ்ட்ரி அப்படி என்று நான் ஆரம்பிப்போம் அல்ல.
அவன் பவுலுக்கு பின்னாலே இருந்து அதை செய்து கொண்டு போனான். அவனுக்குள்ள ஒரு நாளும் நான் இந்த ஊழியத்தில் லீடராக வேண்டும், பாஸ்டராக வேண்டும், அவனுக்குள்ள அந்த எண்ணம் எல்லாம் இல்லை. அவன் ஒரு தகப்பன். பாருங்கள், ஒரு பிள்ளை எப்பயுமே தகப்பனாக மாட்டான். அந்த பிள்ளைதான். அது வளர்ந்தாலும் அவன் எப்பொழுதுமே தகப்பனுக்கு நான் பிள்ளை என்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்தது. எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு 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 காரியம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட உத்தம குணமுள்ள அநேகரை இந்த நாட்களிலே எழுப்புவார்களாக. 23 ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். ரைட், ஆகையால் என்னுடைய காரியங்களை பற்றி நான் நினைத்த உடனே அனுப்பலாம் என்று யோசித்திருக்கிறேன். 24 அன்றையும் நான் சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கேன். ஆகிலும் நான் வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பிலிப்பியருக்கு இந்த பவுல் எழுதுகிறார். இப்பொழுது 25 இன்னொரு மனுஷனை குறித்து அவர் பேசுகிறார். இதுவும் அழகாக இருக்குது. நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம், அதை படிக்கலாம், மார்க் பண்ணலாம். நான் 25 வசனத்தில் அநேக இடங்களில் நான் ரவுண்ட் போட்டிருக்கிறேன். மேலும் இந்த எப்பா பிரோ தீத்து இந்த தீத்துவை குறித்து சொல்லப்பட்ட குணாதிசயங்களை பாருங்கள். மேலும் என் சகோதரனும், அவனுக்கு கொடுக்கிற இன்ட்ரடக்ஷன், சகோதரனும் உடன் வேலையாளும், அப்படின்னா என்னோடு சேர்ந்து வேலை செய்கிறவன், உடன் சேவகன். நான் ஒரு போர் வீரன், அவனும் என்னோடு ஃபைட் பண்ணுகிறவன், அவனோடு என்னோடு பிரயாசப்படுகிறவன். உங்கள் ஸ்தானாதிபதியும், உங்களுக்கு அவன் ஸ்தானாதிபதி, ரெப்ரசன்டேட்டிவ். என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான, நான் குறைவுள்ளவனாக இருந்தபோது என்னுடைய குறைவுகளுக்கு எல்லாம் உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவனை குறித்து கொடுக்கிற பெயர்களை பாருங்கள். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய உடன் ஊழியக்காரனை குறித்து இந்த சாட்சி சொல்லாவிட்டால் ஒரு உடன் ஊழியக்காரன் ஒரு ஊழியன் ஆவதிலே பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரன் தன் உடன் ஊழியக்காரனை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்லாமல் ஒரு உடன் ஊழியன் ஒரு ஊழியன் ஆவதிலே பிரயோஜனம் இல்லை. 26 இப்பொழுது அவனை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். அதுதான் அவனுடைய குணாதிசயங்கள். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவனும். அவனுக்குள்ள என்ன இருந்தது? வாஞ்சி. பவுலுக்கு மட்டுமில்லை, இந்த பிலிப்பியர் சபையின் மேலே, அந்த ஜனங்கள் மேலே அவன் வாஞ்சி உள்ளவனாயிருந்தான். அத்தனை ஆத்தும பாரம் வாஞ்சி உள்ளவனாயிருந்தான். தான் 2வது காரியம் பாருங்கள், அந்த வசனத்தில் 26 இதுதான் எனக்கு அதிகமாக நான் யோசித்த காரியம். தன் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். என்ன சொல்லுகிறது? தான் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே அவன் மிகவும் வியாகுலப்பட்டான். அவன் துக்கப்பட்டான். என்னது? ஐயோ, அவங்களுக்கு தெரிய வந்துட்டேன்னு துக்கப்பட்டான். இப்போ நாங்கள் என்ன துக்கப்படுவது வழக்கமா? நான் வியாதியாக இருந்தேன், அவங்க யாருமே என்னை கவனிக்கலையே. நான் வியாதியாக இருந்தேன், ஒருத்தரும் எனக்கு கால் அடிக்கலையே. ஒருத்தரும் என்னை விசிட் பண்ணலையே. நான் வியாதி இருந்தேன், எனக்கு ஒருத்தரும் சூப் எடுத்துகிட்டு வரலேன்னு நாங்கள் கவலைப்படுறோம். எங்களுக்கு வேணும், நாங்கள் வியாதிப்பட்டோடனே முழு உலகத்துக்கும் அது தெரிந்து எல்லாரும் எங்களை ஆற்ற வேணும், தேற்ற வேணும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இவனுக்குள்ள சுபாவத்தை பாருங்கள். தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினால் அதை நினைத்து அவன் துக்கப்பட்டான். எனக்கு என்னுடைய தாய் ஞாபகம் வந்தது. இதை நான் படிக்கும்போது எப்படி என்றால், என்னுடைய தாய் மட்டுமல்ல, அநேக தாய்மார் இதை செய்திருக்கலாம். இந்த காலத்தின் தாய்மார்கள் எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த காலங்களில் தாய்மார் அப்படி தான். என்னென்றால், பிள்ளைகள் அம்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவோம் என்றால் நைட்டில் தங்களுடையதையும் எடுத்து கொடுத்து, பிள்ளைகள் பிறகு கேட்பார்கள், அம்மா நீங்கள் சாப்பிடலையா? சில பெற்றோர் அம்மாமார் சொல்லுவாங்க, இல்லை புத்தா இன்றைக்கு சாப்பிடணும் போல இல்லை, எனக்கு சாப்பிட முடியாது போல இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லி தங்களுடைய வருத்தத்தை, தாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதை கூட பிள்ளைகளுக்கு தெரிவிக்காமல் அவர்களுக்கு அதை தியாகம் பண்ணி அந்த வேதனையை சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறவர்கள். அதுதான் எப்பாப்பிரோதீத்துக்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் எங்களுக்கு வேணும். அதாவது என்ன கவனிக்கணும், என்ன விசாரிக்கணும், என்ன நான் சுகம் இல்லைன்னு என்ன யாருமே பார்க்க வரலை, அப்படி அழுகிறவர்கள் அல்ல. நான் வியாதிப்பட்டாலும் அவங்களுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது. நான் வியாதிப்பட்டாலும் அவங்களுக்கு வேணாம், அவங்களுக்கு சொல்லாதீங்க, அவங்களுக்கு அது டிஸ்டர்ப், பாவம்ப்பா, அவங்க கவலைப்படுவாங்க என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடைய ஒரு ஊழியக்காரன். ஆச்சரியமாக இருக்கிறது. 27 அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார்.
அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்க எனக்கும் இறங்கினான். ஏன்னா அவன் அவ்வளவு நல்ல ஒரு ஊழியக்காரன், எனக்கு அவ்வளவு உதவியாக இருந்தான். ஆகவே தேவன் அவனை சுகப்படுத்தினது அவர் எனக்கு இறங்கினபடியால் என்று, எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு எனக்கு இறங்கினார். ஆகவே பவுல் அத்தனை அவரை நேசித்தார். அதனால் பவுல் நிமித்தமாக ஆண்டவர் இறங்கி அவரை சுகப்படுத்தினது போல பவுல் இந்த இடத்துல காண்பிக்கிறார். அடுத்த காரியம் அவரை குறித்து 28ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும். நீங்கள் கண்ட உடனே சந்தோஷப்படுவீங்க, அதனால் நான் அனுப்புகிறேன் என்றால் அவனை கண்டவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். எத்தனை ஒரு ஐக்கியம் இல்லையா? வேதத்தில் இன்னும் சில இடங்களை கொரிந்தியர்கள் எல்லாம் படிக்கிறோம். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். கொரிந்தி சபையில் சண்டை பிடித்தாங்க, கொரிந்தி சபையில் சண்டை பிடித்தார்கள். ஆனால் பிலிப்பியர் சபைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இதில் குறைபாடுகள் இருந்தது. அதை பின்பு நாளைய தினத்திலே நாங்கள் அதை நாளன்றைய தினத்திலே படிப்போம், அடுத்த 2 அதிகாரங்களிலே. ஆனால் இந்த சபையில் இருந்த ஒரு நல்ல காரியம், பவுலை ஏற்றுக்கொண்டார்கள், அதே போல் தீமோத்தேயுவை ஏற்றுக்கொண்டார்கள், அதே போல் எப்போப்ரேத்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு சிலர் என்ன செய்வார்கள், சில இடங்களில் அந்த கொரிந்தியர் சபை போல சிலர் என்ன செய்வார்கள், குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். எப்போப்ரேத்து எங்களுக்கு உன்ன விருப்பம், பவுல விருப்பம் இல்லை, எங்களுக்கு உன்ன விருப்பம், தீமோத்தி விருப்பம் இல்லை, எங்களுக்கு தீமோத்தி விருப்பம், நீ உன்ன விருப்பம் இல்லை, நீ நாளும் அவன் சரியில்லை. ஆகவே லீடர்ஸ் எங்களுக்குள்ள நல்ல உறவு ஐக்கியம் இருக்கணும். ஏன்னா எங்களுக்குள்ள எங்களையே பிரிக்கிறதுக்கு அநேகர் சபையில் வகை தேடுவார்கள். எங்களை என்ன சொல்கிறது, ஐஸ் வைத்து எங்களை உயர்த்தி, பிரதர் உங்களுடைய பிரசங்கனா கேட்க விருப்பம், ஆனால் அந்த மனுஷன பிரசங்கம் கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு போட்டு எங்களை உயர்த்துவது போல போட்டு எங்களை பிரித்து விடுவார்கள். நீங்கள் நான் நல்ல அன்பு, அவர்னா இல்லை, எப்போப்ரேத்துவை கண்டு நீங்கள் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அதனால் அவனை உங்களை இடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க 3 பேருக்குள்ளேயும் பிசாசு நுழைந்து உடைக்க பவுல் இடம் கொடுக்கவில்லை. அவங்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் இருந்தது. அதே போல் அந்த சபையும் பவுல் அனுப்புகிற ஊழியர்களை பவுலைப் போலவே ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா! எத்தனை அழகான ஒரு காரியம். என் துக்கம், தொடர்ந்து 28ஆம் வசனம், என் துக்கம் குறையவும் அவனை அதி சீக்கிரமாய் அனுப்பினேன். ரைட், நீங்கள் சந்தோஷப்படவும் என் துக்கம் குறைவும் அவனை அதி சீக்கிரத்தில் அனுப்பினேன். 29 நாங்கள் நேரம் இல்லாதபடியால் முடிக்கப் போகிறோம். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோടെ, பாருங்கள் அந்த சந்தோஷம் என்றதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல மறந்தேன். அடிக்கடி நீங்கள் பார்க்கிறீர்கள் சந்தோஷம், நான் அதெல்லாம் ப்ளூ கலரில் நான் கலர் பண்ணி வைத்திருக்கேன். சந்தோஷம் என்றது முழு பிலிப்பியர்களையும் சந்தோஷம் என்ற வார்த்தை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் ப்ளூ கலரில் கலர் பென்சிலாலே. நீங்கள் அதை செய்யலாம், மாக்கராலே செய்யாதீங்க, கலர் பென்சிலை பாவிக்கலாம். அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். என்ன சொல்லுகிறார்? ஆனபடினால் நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறார், இவனை கனமாய் எண்ணுங்கள். ஏனென்றால் எல்லாரையும் எண்ண இயலாது என்றால் நான் சிலர் மற்றவங்க எல்லாரும் தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். ஆகவே சபையிலே ஒரு ஊழியக்காரன் சிலர் கேரண்டி பண்ணி கொடுப்பார், இவங்களை நீங்கள் கனப்படுத்துங்க, இவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சபையார் என்ன செய்யணும்? அவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். பாருங்க, அவன் தன்னுடைய பிராணனையும் எண்ணாமல் அவன் என்ன செய்திருக்கிறான் பாருங்கள். திருப்பி அதை சொல்லுகிறேன். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு, ரைட், அவன் தன் பிராணனையும் எண்ணாமல், அதாவது தன் உயிர் போகுமோ தனக்கு எதுவும் நடக்குமோ என்று நினைக்காமல் துணிந்து வந்து அவன் உங்களுடைய ஊழிய நிறைவேறும்படிக்கு அவன் வந்து எனக்கு உதவி செய்தான். ரைட், அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்த மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட 2 பேரை முன்னுதாரணமாக நாம் கொள்ளுவோம். இயேசுவினுடைய முன்மாதிரியை பார்த்தோம். அதற்கு பிறகு 2 உதாரணங்கள், தீமோத்தேயு, எப்போப்ரேத்து. கர்த்தர் தாமே இந்த அதிகாரங்களூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு எழுப்புதலையும் சுபாவ மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.